ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது இன்றைக்கான வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேம் மாடல் ப்ராஜெக்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வீட்டிலையே நம்ம இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணிடலாம். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் நான் என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் எப்போவுமே கிராஃப்ட்டுக்கான ஸ்டாக் நான் வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலான்னு தான் பண்ணோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேஸுக்கு கேலண்டர் தான் எடுத்துருக்கிறேன். கேலண்டருக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் சார்ட்டை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி அடியில் மட்டும் நான் பண்ணலை, மேலே ஃபுல்லாக க்ளூ ஒயிட் சார்ட் வச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம டேம் வைக்கிறதுக்காக இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை சுற்றியும் நான் ஒயிட் கலர் சார்ட்டை வச்சு நான் ஒட்டிட போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் ஒட்டுறதுக்காக நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேலண்டருக்கு மேலே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம அப்படியே வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இதே ஒயிட் சார்ட்டை வச்சு நான் ஒட்டிட போகிறேன். எல்லாம் ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த டேமில் தண்ணி விழுகிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த எந்த இடத்துல எனக்கு தண்ணி விழுகிற மாதிரி வரணுமோ அந்த இடத்துல நான் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இதுக்கு மேலே டாப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பிரிட்ஜு போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலான்னு ஒரு பக்கம் ஸ்கை ப்ளூ கலர் பேப்பர், இன்னொரு பக்கம் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரோடு போகிற மாதிரி தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ரெண்டாக வச்சு வைக்க போகிறேன். கொஞ்சம் ஹைட்டு வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு இதை ஒட்டிட்டு ஜஸ்ட் ஒரு செலோ டேப் மட்டும் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் க்ளூ வச்சு அதை பிரிட்ஜ் மாதிரி அப்படியே லைனாக வச்சுட்டே வந்திருக்கேன். இந்த மாதிரி ஹாட் க்ளூ வச்சு அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹைட்டு தெரியணுன்றதுக்காக தான் நான் 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ சென்டராக அந்த ரோட்டுக்கு நடுவில் ஒரு ஒயிட் கலர் மார்க் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுவையும் நான் சார்ட் பேப்பரில் தான் கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வர மாதிரி அந்த கீழே இருக்கிற பேஸுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் தண்ணி வர்றதுக்காக. அடுத்து ஒரு 3 லேயராக பார்ட்டாக பிரிக்கிறதுக்காக நடுவில் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டி வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த நம்ம தண்ணி விழுகிற இடத்த தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்குமே நான் இப்போது பெயிண்ட் வச்சேவும் அப்ளை பண்ணிட போகிறேன். பார்க்குறதுக்கு அந்த சிமெண்ட்டு செவர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட்டும் பிளாக்கும் 2 கலரும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அடிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விழுகிற இடத்த தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துக்குமே இந்த கலர் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு சிமெண்ட் கட்டடம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு சைடு எல்லாமே அடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டேன். நல்லா லீனாக இருக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் டிப் பண்ணிவிட்டு லைனாக போட்டுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு செங்கல் மாதிரி தெரியறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன், அப்புறமா அங்கங்கே வெர்டிக்கல் லைனாக போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு செங்கல் கட்டடம் மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ப்ரெஷ்ஷு இன்னும் லீனாக இன்னும் ஒல்லியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் லைன் பார்க்குறதுக்கு. பட் என்கிட்ட இந்த ப்ரெஷ் தான் இருந்துச்சு. இப்போ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு கேப் விட்டு
போட்டிருக்கேன். உண்மையாகவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா சைடுமே இதே மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம். ஸோ ஒரு கேப்புக்கும் இன்னொரு கேப்புக்கும் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம லைன் போடணும். ஒரு லைனுக்கு நேராக இன்னொரு லைன் போடாமல் சென்டராக பார்த்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லா சைடுக்குமே போட்டாச்சு. இப்போது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அந்த வாட்டர் ஃபால் வர மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ ஒரு லைட் ப்ளூ இருந்துச்சு. ரெண்டுமே கம்மியாக தான் இருந்தது. கூட கொஞ்சம் ஒயிட் கலர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட அந்த கலர் மட்டும் எனக்கு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் 2 கலரையும் நான் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒயிட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது நல்ல ஒரு தண்ணி கலரில் நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. இது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஃபால் ஆகிற மாதிரி நான் அடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கலாம் இதை. இப்போ இந்த ஹாட் க்ளூ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியோட டெக்ஸ்சர் வர மாதிரி தண்ணி எஃபெக்ட் வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். மேலேருந்து அப்படியே கீழே தண்ணி விழுகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம் இதை. ஸோ ப்ளைனாக அப்படியே விட வேண்டான்னு சொல்லி தான் இந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஒரு தண்ணி விழுகிற ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கீழேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நல்லா க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த எங்கள் ரூமில் இருக்கிற டியூப்லைட்டோட பிரைட்னஸ் தான் அதிகமாக தெரியுது. அதனால் வீடியோவில் பார்க்க சரியாக தெரியலை. இப்போ இந்த 2 சைடும் க்ரீன் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். பார்க்குறதுக்கு கிராஸ் புல்லு மாதிரி தெரிகிறதுக்காக. இப்போ இது எதுக்குன்னா அந்த விண்டுக்காக, இந்த காத்தாடின்னு சொல்லுவோம் இல்லையா, டேமுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த விண்டுக்காக நான் இதை வைக்கிறேன். இப்போது இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அது இந்த சைடும் நான் இப்போ காட்டுற மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்ததுனால நான் சைடு கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன நைஃப் ஒரு கத்தி வச்சு அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு சைடாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் அப்படியே நான் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உள்ளே இறக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 சைடும் வச்சாச்சு. இப்போது இந்த பக்கமும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்காக இதுக்கு மேலே நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறேன்.
இப்போது இந்த க்ரீன் கலருக்கு மேலே நான் ஒரு புல் இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக இந்த த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் கலரில் கிடைக்கல, அதனால தான் நான் எல்லோ எடுத்துருக்கிறேன். இந்த எல்லோவை நல்லா இந்த மாதிரி கையில் சுற்றிட்டு அப்புறமா அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி சைடு ரெண்டையும் அடித்து வச்சிட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் கலர் ஒட்டி இருந்தது. அதில் இந்த அந்த உள்ளன் த்ரெட்டை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் க்ரீன் மிக்சடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அப்படியே ஒட்டி வச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா த்ரெட்டை எடுத்து ஒட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம 2 சைடுக்கும் ஒட்டி வச்சிடுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே அழகாக இதை ஒட்டியாச்சு. ஸோ மேலே ஒரு குட்டி கார் வச்சுருக்கேன் நான். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.